சிஎஸ்கே இந்த வாட்டி டீம் எடுத்திருக்க செலெக்ஷன் பார்த்தா நீங்கள் உண்மையிலுமே சொல்லுங்கள் பவுலிங் யூனிட் எப்படி இருக்குன்னு மட்டும். என்ன என்ன இழவி அது. இந்த டீமை கொண்டு போய் மற்ற டீம் எந்த டீம் கூட கம்பேர் பண்ணாலும் பவுலிங் ஃப்ரீயாகவே தரோம் போடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்தாலும் எந்த டீமாவது எடுத்து போடுவானுங்களா? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க. பவுலும் மட்டத்தனமாக பவுலிங் எடுத்து வச்சுருக்காங்க. இவங்க எடுத்ததும் இல்லாமல் விளையாடவும் ஊட்டிக்கிட்டு ஒரு சிஎஸ்கே ஃபேன் வெறியில நான் சொல்கிறேன், ஏன்டா அந்த டீம் வச்சுருக்கீங்க? இந்த ஒரு வருஷம் இல்லாமல் 2 வருஷம் கூட அந்த டீமை பேன் பண்ணிக்கிட்டா மறுபடியும் வரும்போது நல்ல டீமாக போட்டு தொடங்கடான்ற அளவுக்கு இருக்குது. வெறுத்துட்டேன் வாழ்க்கையில இந்த டீமை. நீங்களே சொல்லுங்கள், சிஎஸ்கே பவுலிங் யூனிட் எப்படி இருக்குது, என்ன மாதிரி பண்ணலாம், இதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் பண்ணலாம்? நீங்கள் உண்மையுமே சொல்லுங்கள். ருத்ராஜ் கேட்வாட்டு ஒரு கேப்டன்சிக்கு தகுதியான ஆளா? எனக்கு தெரிஞ்சு 3 மேட்ச் பார்த்துட்டேன், வெறும் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்களை? பேட்டிங்கும் சரி, ஒரு கோச்சிங் எப்படி கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க. எம்எஸ் தோனி தலைமையில் இல்லைன்னா அந்த டீம் எப்படி கொண்டு போகும்? சிஎஸ்கே தலைமை எப்படி ஒரு லெகசியான டீம், எல்லா டீமும் பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட டீமை கொண்டு போய் இப்படி ஒரு கேவலமான மீச்சில் போன வருஷம் தான் படு கேவலமாக தோற்றோம். இந்த வருஷம் நல்லா சூப்பராக எடுத்துருப்பாங்க டீமை. வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு எல்லாமே எதிர்பார்த்தோம். வேறு லெவலில் வந்துருச்சு டீம். பவுலிங் வேறு லெவல், பேட்டிங் வேறு லெவல் வச்சிரு. ஓரளவு பவுலிங் சுமாராக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா பண்ணிடுவாங்கன்னு நினச்சி பண்ணோம். போட்டு வெளியிலிருந்து வளர்க்குறாங்க. 250 டார்கெட் தரானுங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த டீம்லாம் பார்க்கும்போது தெரியும். எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்கிறேனே தெரியல. எனக்கு தெரிஞ்சு என்னோட பாயிண்ட் ஆஃப்ல இந்த வாட்டி டீம் நல்லா குவாலிஃபை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி நல்லா பர்ஃபார்மாக இருக்காங்க, கிங்ஸ் பஞ்சாப் நல்லா பர்ஃபார்மாக இருக்குது, டிசி நல்லா பர்ஃபார்மாக இருக்குது. இன்னும் ஒரு டீம், மொத்தம் 4 டீம் தான் ஓவராலே பார்த்தா சூப்பராக விளையாண்டுருக்காங்க. என் சிஎஸ்கே பொறுத்தவரை யோசிச்சு பார்த்தா இது லாஸ்ட்டு 10 தாண்டுமா ஒரு மேட்ச் ஜெயிக்குமான்றதுக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அந்த அளவுக்கு படு மொட்டையாக விளையாடுறாங்க. எனக்குலாம் சிஎஸ்கே வரையும் பார்க்கும்போது தயவுசெய்து இந்த டீமை பேன் பண்ணிருங்கடா, வெளியே கொண்டு வராதிங்க. பவுலிங் நல்லா இருந்தால் மட்டும் கொண்டு வாங்க, எல்லாம் வெளியே கொண்டு வந்துடாதீங்க. அந்த அளவில் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த பவுலிங் யூனிட்டில் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அது தலைமையின்னு ஒரு பவுலிங் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேருந்து ஒரு 5 பேர் பவுலிங் எடுத்துகிட்டு போய் போட்டால் கூட சென்னை சூப்பர் கிங்ஸை சூப்பராக பவுலிங் போட வச்சிடலாம். நம்மளுக்கு அப்படி ஒரு கேடுகட்ட பவுலிங் யூனிட்டாக இருக்குது. இதை வச்சு நம்ம எவ்வளோ 400 டார்கெட் அடித்தா கூட தப்பித்தோட ஜெயிக்க வாய்ப்பு இருக்காது. சீரியஸாகவே சொல்கிறேன். இருக்கிறதே ஒஸ்ட் டீம்னா இப்போ சிஎஸ்கே பவுலிங் யூனிட் தான் இருக்குது. எவ்வளோ டப்பு தான் ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படிப்பட்ட டீமை எவ்வளோ வந்தால் பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட டீமை கொண்டு போயிட்டு இவ்வளோ கேவலமாக தோக்குறானுங்க. எனக்கு அதான் மனசு கேட்கவே மாட்டேங்குது. ஒரு சிஎஸ்கே வரைக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அசிங்கமாக இருக்கிறீங்களா மற்றவங்க நம்மளை கலாய்க்கும் போது. அவ்வளோ கேவலப்பட்டுக்கிட்டு இருக்கேன். மேட்ச் பார்க்குறது சுத்தமாக நான் வெறுத்துட்டேன்.